வாட் எ கான்ஃபிடன்ஸ் பாஸ். பட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எங்க விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க போறான் நண்பா. ஹேய் ஜான், நமக்கு இந்த டிசிஷன்ஸ்லாம் தேவையா? ஏன் லைஃப் ஏன் இஷ்டத்துக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன். எல்லாம் கரெக்ட் ஜானு. ஆனா லைஃப் லாங் லவ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. அதான் எப்படி டிசைட் பண்ண போற? எப்படி கண்டுபிடிக்க போற? ஒன்ன மாதிரி ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்சியரா லவ் பண்றவன கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஆளை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். கஷ்டம். நான் கண்டுபிடிப்பேன். கஷ்டம்னு சொல்றல, புரிஞ்சுக்கோ. எனக்கு எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். யார் அவன்? எவனோ இருந்தவன். எங்க இருக்கான்? நீ இல்ல. நான் இல்ல. ஓகே, அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன். சரி, இந்த பிங்க் டி-ஷர்ட்டா இல்ல இந்த ப்ளூ இல்ல ஒயிட் ஷர்ட்டா இல்ல இந்த கேப் போட்டுக்கடா அவனா இல்ல அவனா இவனா? யாரு? இந்த காலேஜ்ல உனக்கு இவ்வளவு சாய்ஸ் இருக்கும்போது இந்த சிட்டில இந்த நாட்டுல இந்த உலகத்துல எவ்வளவு சாய்ஸ் இருக்கும்? இப்படி கோடி கணக்கா இருக்கிற ஆண்கள்ல வாழ்க்கை முழுக்க உன்ன லவ் பண்ண போற அந்த ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்க போற? ஒருத்தனை இவ்வளவு பேர்ல ஒருத்தனை உன்னால கண்டுபிடிக்க முடியாதமா? கண்டுபிடிச்சே தீரணும் பப்பி. இல்லனா அவ சொல்றதுதான் கரெக்ட்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும். எப்படி இருந்த பொண்ணு எப்படி மாத்திர மச்சான்? பொண்ணுங்களுக்கு யோசிக்க சான்ஸே கொடுக்க கூடாதுடா. இப்ப பாரு என்னாச்சு. அவ போன்ல இருந்து உன் நம்பரை டெலீட் பண்ணிருப்பா. நீ டெலீட் பண்ணு. யாருக்கு மச்சான்? ஜானுக்கு. இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஹலோ. ஹாய் பப்பி. யோ, உனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாதையா? அவுட் கோயிங் ஃப்ரீயா இருந்தா வேற நம்பர் ட்ரை பண்ணியா? அந்த பொண்ணு தான் தன்னோட முடிவை தெளிவா சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சொன்னது புரியல உனக்கு? சொன்னது புரிஞ்சது பப்பி, ஆனா சொன்ன வார்த்தை தான் புரியல. வாட் டு யூ மீன்? சொல்ல அவகிட்ட அது முட்டாள்தனம். என்ன சொல்றான் பப்பி? நீ சொன்னது முட்டாள்தனமாமா? அவன் சொன்னா அது உண்மையாயிடுமா? அவன் போய் சொல்ல மாட்டானம்மா. ஹாய் ஜான். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஸ்டூபிடா? என் டெசிஷன் ஃபூலிஷா இருக்கா? சொன்னேமா? உன்னை வேண்டான்னு சொன்னா நான் ஸ்டூபிட் ஆயிடுவேனா? ஜானு, நான் வேணுமா வேண்டாமாங்கறத விட்டு தள்ளு. லைஃப் லாங் லவ் பண்றவன் வேணும்னு உண்மையா இல்லையா? ஆமா. அதனால தான் சொன்னா முட்டாள்தனமா. ஸ்ட்ராங்கா தான் டிசைட் பண்ணிருக்கேன். ஐ அம் கிளியர். அதனால தான் முட்டாள்தனம்னு சொன்னேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கை முழுக்க எவனாலையும் லவ் பண்ண முடியாது. லவ் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஜான் ஜான் ஜான், உன்னை விட எனக்கு லவ் மேல நம்பிக்கை அதிகம். ஒரு பஞ்ச் டைலாக் சொல்றேன் கேளு. லவ் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும், புரியுதா? ஜானு, முதல்ல குழப்பமா இருக்கும், அப்புறம் தெளிவாயிடும். அது வரைக்கும் என் மனசு உனக்கு தான். இவ்வளவு நாளா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணுவேன்னு சொன்னவன் இப்ப கொஞ்ச நாள் தான் லவ் நல்லா இருக்கும்னு சொல்றானா? என்னவோ இவன் தான் லவ் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐ ஹேட் திஸ் லவ் ஸ்டோரி. பைத்தியக்காரன். 12 வருஷங்கிறது கொஞ்ச நாளா? ஜாண்டிஸ் வந்தவனுக்கு உலகமே மஞ்சளா தெரியுமா? அப்படி இருக்க அவன் சொல்றது. அவனுக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? நான் கிட்ட லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். லவ்னா அற்புதம். It's good for a long period and it becomes more sweet. Am I right? Love is endless, you know. Loveனா எப்பவுமே மாறாதது. Yes. Love is forever. Just believe it. இங்க பாருப்பா, அவனை அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனை அன்னைக்கே தப்பிக்க விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டானே. விடக்கூடாது, அவனை விடக்கூடாது.
குட் ஷாட். ஹாய் அங்கிள். இந்த கேம் உங்களுக்காக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அடிக்கடி உடம்பு நோகாம விளையாடுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. உனக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தியா இருக்குடா, அதனாலதான் திருப்பி வந்திருக்கேன். பி கேர்ஃபுல். பயமுறுத்தினா பயப்படுற ஆளு இல்ல நாம. கோல்ஃப்ல பால பின்னால இருந்து அடிச்சே பழக்கப்பட்டவங்க நீங்க. ஆனா கிரிக்கெட்ல எதிரில வர பால பிரிச்சு மேஞ்சு பழக்கப்பட்டவனா. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ். ஜானுவர் ரொம்ப காதலிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா நீங்க 25 ரன் அடிச்சா உங்க பொண்ணு செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசைப்படுறான். அங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம். ஜானு லவ்வுக்கு லைஃப் இல்லம்மா, கொஞ்ச நாள் மட்டும் லவ் பண்ணலாம்னு சொன்னா கன்ஃபியூசரா? ஜானு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு இருக்கா. நல்லா தெளிவாயிட்டானா கண்டிப்பா லவ் பண்ணுவா. ஏஜித்து நாம இப்ப அடிச்சுக்கிறது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியல. ஜானு என்ன லவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் 6 முறை பொறுமையா சண்டை போடுவான். பாத்தீங்களா? இதனால்தான் இந்த அப்பா சித்தப்பாவெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் உன்ன பிளே பாய் இல்ல, ஜானுவ ட்ரூவா ஹானஸ்டா லவ் பண்றேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐ அம் a great lover. கஷ்டம்டா சாமி உன்னோட. என்னடா மனுஷன் நீ? அந்த பொண்ணுக்கு ஒரு டைம் கூட போன் பண்ணாம இருக்க. ஒருவேளை அவ வேற யாரையாவது செலக்ட் பண்ணிட்டா நீ என்னடா பண்ணுவ? செய்யணும். அப்படி செஞ்சாதான் இவனுக்கு புத்தி வரும். ஏமாயா பொண்ணுங்க மொக்கையா தான் யோசிப்பீங்களா? அதுக்குதான் இவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிடாதுன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். உட்கார் கோவப்படாத. உட்கார். ஏய், அவ ஆசைப்படுற மாதிரி உலகத்துல ஒருத்தன் தான் இருக்க முடியும். அப்படி ஒருத்தன நான் பாக்கல. ஏமாயா நீ பாத்துருக்க? ஏய் ப்ளீஸ். ஏய் ஜானுக்கு அந்த மாதிரி ஒருத்தன் அமைஞ்சா அவ என்ன செய்வா தெரியுமா? முதல்ல ஏமனிட்டு தான் கொண்டு வந்து ஃபோன் நிறுத்துவா. பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாத. எஸ் ஐ அம் நாட் இன் தி ஆபீஸ். ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் a cup of coffee. இஸ் தட் வாட் யூ மீன்? உன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசு, ஆனா நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு மட்டும் கேட்காத. இம்ச ச்சே, நரகமாயிடுச்சுடா வாழ்க்கை. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஐ அம் ஃபைன். ஐ யூ ஷூர்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் ஜானு வந்திருக்காடா. பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்காடா. வேற யாரையா செலக்ட் பண்ணிட்டால என்ன? செலக்ட் பண்ணா சந்தோஷம் தானடா. வா. ஹாய் ஜானு. ஹாய். நீ தேடுறவன் கிடைச்சானே? என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு அப்படி பேசுறேன். இல்ல. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் இங்க வரல. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ஓ. உலகம் பூரா எவ்வளவு சின்சியர் லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்கள டெஃபினட்டா எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கண்டுபிடிப்பேன். குட். எப்ப? வேலண்டைன்ஸ் டே குள்ளயா? அப்பவா இப்பவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் லைஃப் எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் முடிவு எடுத்துக்குவேன். ஜானு, ஒண்ணு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. அப்படி ஒருத்தனை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட 9 ஃபெயிலியர் லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய சக்சஸ்ஃபுல் லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே ஃபெயில் ஆன லவ் ஸ்டோரிஸ். அதெல்லாம் ஃபெயிலியர்ஸா? என்ன நீ பாட்டுக்கு எதோ வளர்ற? இப்ப கூட எங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஓ. சித்தப்பா மாமா அத்தை என் ஃப்ரெண்ட் சோனி லவ்வால தான் சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. லவ் பொய்யா? லவ் பொய்யானதா? ஏன் லவ் பொய்யானதா? நம்ம லவ் பொய்யா சொல்றேன். How dare you say like that? What the hell man? Please shut up. அவன் இப்படிதான் இதை சொல்லிட்டு இருப்பான். நீ கவலைப்படாத. கூல். என்ன தைரியடி அவனுக்கு? என் தம்பி சொல்லதா கரெக்ட். என்ன நீங்க சிகரெட் குடிச்சிட்டு தானே இருக்கீங்க? அவன் உன் லவ் ஸ்டோரிக்கு மட்டும் வில்ல இல்லடி, உலகத்துல இருக்கிற எல்லா லவ் ஸ்டோரிக்கும் வில்ல. We should leave him.